வணக்கம் நண்பர்களே. பனி உலகின் அரக்கர்களை எதிர்த்து போராடும் இளவரசியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, சேட்டை பிடிச்ச இளவரசி பல நாள் பாதுகாப்பா அடக்கி வச்சிருந்த கொடூர அரக்கனை வெளியேற்றிடுறா. சர்வ சக்திகள் கொண்ட அவளோட அம்மா ஸ்னோ குவீன் அந்த அரக்கனை அடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்க சூழல்ல போர்ட்டல் மூலமா ஊரை சுத்தி பார்க்க வருதுங்க ட்ரால்ஸ். அந்த போர்ட்டல் வழியா மனிதர்கள் வாழ்ற உலகத்துக்குள்ள பூந்த அரக்க கூட்டம் எல்லாரையும் பனி போல உரைய வச்சு கலவரம் பண்ணுதுங்க. இப்போ சுட்டித்தனமா செயல்படுற இளவரசி எப்படி ஸ்னோ குவீன் அம்மா கூட சேர்ந்து அரக்கனை கட்டுப்படுத்த போறான்ற தரமான கதையை 2022 வெளிவந்த ஸ்னோ குவீன் அண்ட் த பிரின்சஸ் படத்தோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அழகான புல்வெளியில மேய வந்த ஆட்டுக்குட்டி பறக்கும் கப்பலை பார்த்து பதறி போகுது. அது ஆல்ஃபீடான்ற பெண் பைரேட்டோட பெரிய கப்பல். அதுல 2 காமெடி பீஸுங்க வேலை செய்யறன்ற பேர்ல எப்பவும் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சைமன் என்ற பையன் மேப்பை பார்த்து வழி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆல்ஃபீடா மலைக்கு மேல கப்பலை பறக்க விடாம இண்டு இடுக்கல பூந்து கலவரம் பண்றாங்க. அதனால பாறாங்கல் எல்லாம் பேந்து விழுது. பாவம் சைமனும் 2 சோக்கர் பீஸுங்களும் இடிபாடுல சிக்காம இன்ச்சு கேப்ல எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ தூரத்துல இருக்க எரிமலையை கவனிச்சு இங்கதான் நாம தேடி வந்த புத்தகம் இருக்குன்னு சொல்றாங்க ஆல்ஃபீடா. உடனே அங்க கொண்டு போய் கப்பலை நிறுத்தினதும் சைமன் சிறப்பா கைத்த கீழே போட்டு எகிரி குதிக்கிறான். அதே சமயம் பனி உலகத்துல ஸ்னோ குவீனோட செல்ல பொண்ணு ஐலா வித்தியாசமான பெண்குயின் மேல பனி உருண்டையை தூக்கி வீசி விளையாடிட்டு இருக்கு. திருப்பி ஐலா மேல கியூட்டான பெண்குயின் பனி உருண்டையை வீசினதும் செம்ம கடுப்பாகி அவளோட கட்டுக்கடங்காத சக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய பனி உருண்டையை பெண்குயின் மேல போட்டுடுறா ஐலா. ஐயோ தெரியாதனமா போட்டமேனு பதறி போறா. ஆனா பெண்குயினு எந்தவித சேதாரமும் இல்லாம வெளியே வந்து ஆடிட்டு இருக்கு. அதை பாசமா போய் ஐலா தூக்கும் போது உன்னோட சக்தியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்காக பயன்படுத்துறேன்னு கேட்குறாங்க ஸ்னோ குவீனு. அது என்ன கடுப்பேத்தி விட்டுருச்சு, நான் என்ன பண்றதுன்னு ஐலா கேட்டதும், ஏம்மா எதுவா இருந்தாலும் நம்ம சக்தி மூலமா அடுத்தவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா கண்டிப்பா அதை பயன்படுத்தவே கூடாது, அதனால புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்றாங்க. சரி நான் என் சக்தியை பயன்படுத்தல, இருந்தாலும் வெளியே போய் விளையாடுறோம்னு சொல்லி பெண்குயினை கூட்டிட்டு ஓடுறா ஐலா. அங்க ஜாலியா 2ம் போட்டி போட்டு ஸ்கேட்டிங் பண்ணி வித்தையை காட்டிதுங்க. அப்போ எதிர்க்க ஒரு பனிப்பாறையை பார்த்து பதறி போன ஐலா அவளோட சக்தியை பயன்படுத்தி பனிமூட்டை உருவாக்கி அது மேல எகிரி குதிச்சு ஓடுறா. பின்னாடியே வந்த பெண்குயினு ஏடா கூடமா அதுல சறுக்கிட்டு போய் முன்னாடி மோதி விழுது. அதுக்கு என்னாச்சோன்னு பார்க்க ஐலா ஓடி வந்தா எனக்கு ஒண்ணு இல்லையேன்னு விளையாட்டு காட்டுது. அந்த இடத்துல கண்ணு மாதிரி இருக்க மந்திர முத்திரையை கவனிச்சு என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்க அவளோட சக்தியை பயன்படுத்துறா ஐலா. அங்க வந்த ஸ்னோ குவீன் உடனே ஐலாவை வெளியே கூப்பிடுறாங்க. அவ என்ன ஏதுன்னு பதறி போய் கேட்டா, இதுக்குள்ளதாமா அரக்க கூட்டத்தின் தலைவனையும் அவனோட அல்லக்கைங்களையும் அடக்கி வச்சிருக்கோம், தெரியாதனமா நீ அவனை விடுவிச்சிட்டனா இந்த உலகத்தையே அழிச்சிடுவான்னு சொல்றாங்க ஸ்னோ குவீன். அப்போ ஐலாவோட சக்தியை உணர்ந்த அரக்க கூட்டத்தின் தலைவன் இவதான் நம்மள விடுவிக்க போறான்னு ஆணித்தனமா சொல்றாரு. அதே சமயம் போர்ட்டல் மூலமா பனி உலகத்துக்கு 3 ட்ரால்ஸ் சுத்தி பார்க்க வருதுங்க. அரண்மனையில என் சக்தியை பயன்படுத்தக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்னதான் பண்றது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றா ஐலா. சரி ஃப்ரீயா விடு, உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க ஸ்னோ குவீன். அப்போ உள்ள வந்த ட்ரால்ஸ் இந்த இடம் சூப்பரா இருக்கேப்பான்னு போட்டோ எடுத்து ஜாலியா விளையாடிட்டு இருக்குங்க. அழையா விருந்தாளிகளா வந்தாலும் அலமாரியில வச்ச ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்து தின்னுதுங்க. என்ன ஒரு ஆளா மதிக்காம உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி யார் நீங்க, என்ன ஏதுன்னு கேக்குறாங்க ஸ்னோ குவீன். நாங்க போர்ட்டல் மூலமா பயணிச்சு பல ஊர்களை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ எங்களுக்கே தெரியாம உங்க உலகத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லுதுங்க ட்ரால்ஸ். அந்த போர்ட்டல் மூலமா தீய சக்திகள் பூந்தா என்னவாகும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க ஸ்னோ குவீன். அதுக்கு தானே மந்திர புத்தகத்தை திறந்து வச்சிருக்கோம், அதை மூடாத வரைக்கும் எங்க கழுத்துல இருக்க டாலர் செயினை போட்டிருக்கவங்களால மட்டும்தான் போர்ட்டலுக்குள்ள நுழைய முடியும்னு சொல்லுது ட்ரால்ஸ். அதை கேட்டு ஆபத்தை உணராம ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்கன்னு ஃபீல் பண்றாங்க ஸ்னோ குவீன். அதே சமயம் மனித உலகத்துல திறந்து வச்சிருக்க மந்திர புத்தகம் இருக்க இடத்துக்கு ஆல்ஃபீடா கப்பல்ல இருந்து சைமன் இறங்கி வரான். இது நாள் வரைக்கும் இந்த புத்தகத்தை தான் இவன் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தான். அதுக்கு தான் ஆல்ஃபீடாவோட உதவியை நாடுனான். பயவுள்ள அந்த இடத்துல இருக்க பொருட்களை நோண்டி கோளாறு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஐலா கூட சேர்ந்து ட்ரால்ஸுக்கும் ஐஸ்கிரீமை ரெடி பண்றாங்க ஸ்னோ குவீன். அப்போ நாங்க போர்ட்டல் மூலமா எகிப்து நாட்டுக்கு போனோம். அங்க மிக உயரமான பிரமிடுகளையும் அதுல புதைக்கப்பட்ட மம்மிக்களையும் பார்த்தோம். அதுங்களை போட்டோ எடுத்து வெறுப்பேற்றும் போது எங்களையே விரட்டிட்டு வந்துச்சுங்க. ஆனா நாங்க போர்ட்டல் உள்ள பூந்து மறுபடியும் எஸ் ஆகிட்டோம். அடுத்து ரோம் நகரத்துல இருக்க கொலோசியத்துக்கு போய் அங்க நடக்கிற போட்டிகளை பார்த்தோம். அதுல ஒரு வெடிகுண்டு அம்ப போட்டு பாதி இடத்த சதைச்சிட்டு அங்கிருந்து எஸ் ஆகி வந்துட்டோம். அடுத்ததா சீன பெருஞ்சுவருக்கு போய் பள்ளம் தோண்டி இன்னொரு பக்கமா வரலாம்னு பார்த்தோம். ஆனான்னு சொல்லும் போதே ஸ்னோ குவீன் அவங்க சொல்ற கதைகளோட வீடியோ காட்சிகளை நிறுத்திடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஆர்வமா இருக்க ஐலா நானும் இவங்கள மாதிரி சுத்தி பார்க்கணும்னு அடம்பிடிச்சு கேட்கறா. உன்னால உன் சக்தியை கட்டுப்படுத்த முடியாத வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க ஸ்னோ குவீன். அதை கேட்டு ஐலா கடுப்புல உட்காரும் போது ட்ரால்ஸ்லாம் ஜாலியா ஐஸ்கிரீமை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்குங்க.
அதை கவனிச்சு உங்களுக்கு தெரியாத சபிக்கப்பட்ட இடம் ஒன்று இங்க இருக்கு, அதுக்குள்ள நீங்க நினைச்சாலும் போக முடியாதுன்னு சொல்றா ஐலா. அதை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு காட்டு, முடியுமா முடியாதான்றத அப்புறமா சொல்றோம்னு கேக்குதுங்க ட்ரால்ஸ். உடனே அதுங்களை கூட்டிட்டு போய் மந்திர முத்திரையை காட்டுறா. அந்த தரைக்கு கீழே இருக்க அல்லக்கை அரக்கர்களை பார்த்து ட்ரால்ஸ்லாம் பதறி போதுங்க. பயந்தாங்கொழிகளா, நான்லாம் இந்த தரைக்கு மேல ஸ்கேட்டிங்கே பண்ணுவேன்னு வித்தையை காட்டிட்டு இருக்கா ஐலா. அந்த சமயம் தரையில விரிசல் விட தொடங்குது. எல்லாம் தரைய பாருன்னு சொல்லும் போது ஐலா எகிரி குதிச்சதும் மந்திர முத்திரை இருக்க இடம் லைட்டா பொழகுது. அதுக்குள்ள விழப்போன ஐலாவை ட்ரால்ஸ் காப்பாத்திருதுங்க. ஆனா அல்லக்கை அரக்கர்கள் வெளியே வர தொடங்குறாங்க. இதை கவனிச்ச ஸ்னோ குவீன் பதறி போறாங்க. நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு கத்துறாரு அரக்க கூட்டத்தின் தலைவன். அதன்படி அல்லக்கை அரக்கர்கள்லாம் மேல வர்றதை கவனிச்சு ஐலாவும் ட்ரால்ஸும் அரண்மனைக்கு அலறி அடிச்சு ஓடி போதுங்க. அப்போ ஒரு ட்ராலு கால் தடிக்கு கீழே விழுந்ததும் ஐலா அதை தூக்கி விடுது. ஆனா பின்னாடியே வந்த அல்லக்கை அரக்கம் ஒண்ணு பனிமூச்சை விட்டு இதுங்களை உரைய வைக்கலாம்னு முயற்சி பண்ணுது. அப்போ சரியான டைமிங்ல வந்த ஸ்னோ குவீன் அவங்க சக்தியை பயன்படுத்தி அல்லக்கை அரக்கனை பறக்க விடுறாங்க. அப்புறம்டா ட்ரால்ஸையும் ஐலாவையும் அரண்மனைக்குள்ள போய் பதுங்க சொல்றாங்க. எல்லாம் தெரிச்சு ஓடும்போது ஐலா மட்டும் நானும் உங்களுக்கு உதவி செய்வேன்னு வீம்புக்கு நான் நிக்கிறா. ஸ்னோ குவீனு முடிஞ்ச வரைக்கும் அல்லக்கை அரக்கர்களை சமாளிக்கும் போது ஐலா அவளோட சக்தியை சரியா பயன்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு புரிஞ்சு ஐலா தப்பிச்சு ஓடுறா. ஸ்னோ குவீனு கேடயத்தை பயன்படுத்தி 2 அல்லக்கை அரக்கர்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்க அதுங்களோட தலைவன் விரிசல் விட்ட வழியில வெளியே வரலாம்னு முயற்சி பண்றாரு. அதை கவனிச்சு வெரிசா போய் அவங்க மந்திர கம்பை பயன்படுத்தி விரிசல் விட்ட பகுதியை சரி பண்றாங்க. அதனால அரக்கர்களோட தலைவன் மேல வர முடியாம போயிடுது. உடனே செம்ம கடுப்புல பனிப்பாறைய பொளந்துட்டு கூடிய சீக்கிரம் உன்னோட மந்திர கொம்பு செயலிழந்து போகும், அப்ப மேல வந்து சம்பவம் பண்றேன்னு சபதம் எடுக்கிறாரு அரக்கர்களோட தலைவன். ஆனா ஏகப்பட்ட அல்லக்கை அரக்கர்கள் வெளியே வந்ததை பார்த்து நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமான்னு ட்ரால்ஸ் ஐலாவை திட்டுதுங்க. அங்க வந்த ஸ்னோ குவீனு உங்க போர்ட்டலுக்குள்ள நுழையாத வரைக்கும் அதுங்களை நான் பார்த்துப்பேன்னு சொல்றாங்க. ஆனா சைமன் மந்திர புத்தகத்தை எடுத்ததும் போர்ட்டலுக்குள்ள யார் வேணாலும் போக முடியுன்ற மாதிரி ஆயிடுது. அந்த கேப்ல ஒரு அல்லக்கை அரக்கம் உள்ள புந்துருது. அதை கவனிச்சு இவன் தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்க அது கண்ணில் படுறவங்களை உரைய வைக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட வெறித்தனமா தேடிட்டு இருக்கு. மேல சத்தம் கேட்டு கப்பலை நோக்கி போகுது. அங்க 2 கோமாளிங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்கள உரைய வைக்க போகுது. இங்க இருக்க அல்லக்கை அரக்கர்களும் போர்ட்டலை பார்த்து அதுக்குள்ள போறதுங்க. அதை கவனிச்சு நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. இப்போ நீங்க உள்ள போய் அந்த போர்ட்டலை மூடுற வழியை பாருங்கன்னு ட்ரால்ஸ் கிட்ட சொல்றாங்க. அடுத்து ஐலா கிட்ட நீயும் உள்ள போய் காய் மற்றும் கர்டாவை சந்திச்சு விஷயத்த சொல்லு, அவங்க நிச்சயமா உனக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட சக்திகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோ. அடுத்து ஒரு பதக்கத்தை உருவாக்கி அதை கொண்டு போய் கர்டா கிட்ட கொடு. இதை பயன்படுத்தி நீங்க அல்லக்கை அரக்கர்களை தடுக்கலாம், ஆனா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதை கேட்டு நீங்களும் எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுற ஐலா. நான் மற்றதுங்களை போர்ட்டல் உள்ள நுழைய விடாம பாத்துக்கிறேன், நீ போய் நான் சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிடுன்னு சொல்றாங்க ஸ்னோ குவீனு. சரின்னு ஒரு வித பதட்டத்தோடையே ட்ரால்ஸ் கூட சேர்ந்து போர்ட்டலுக்குள்ள நுழையிறா ஐலா. பின்னாடியே பெண்குயினும் ஏற முயற்சி பண்ணி முடியாம போகுது. அதனால ஸ்னோ குவீன் கூடயே தங்கிருது. அவங்க போர்ட்டல் பக்கம் நெருங்குற அல்லக்கை அரக்கர்களை தெரிக்க விடுறாங்க. இதை கவனிச்ச தலைவன் மனிதர்கள் பகுதிக்கு போன அல்லக்கைங்களை தொடர்பு கொண்டு ஸ்னோ குவீனோட பொண்ணை ஒழிச்சு கட்டுங்க, இந்த மந்திர கொம்பு மட்டும் செயலிழந்தா போதும், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஊருக்குள்ள புந்து அட்டகாசம் பண்ண கிளம்புதுங்க அல்லக்கை அரக்கர்கள். அதே சமயம் மனிதர்கள் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல காய் அவன் உருவாக்குற ஃபிளைட்டுக்கு ஹேண்டில் பாரை செட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். கேர்டா கதை புக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ பசிக்குதுன்னு மார்க்கெட்டுக்கு போக காயை கூப்பிட்டா அவன் கைத்துல சிக்கி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு பயபுள்ளைய நிதானமா நிக்க வச்சு கடத்தெருவுக்கு கூட்டிட்டு போறா கேர்டா. அவன் ஜாலியா நடந்து வந்தாலும் இவளுக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே தோன்றதுனால ஒரு வித பயத்திலேயே நடந்து வரா. எதை பத்தியும் கவலைப்படாத, மக்கள் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க, நீ சகஜமா இருன்னு கேர்டாக்கு அறிவுரை சொல்லிட்டு வரான் காய். அப்போ அல்லக்கை அரக்கர்கள் ஊருக்குள்ள புந்து கண்ணில் படுறவங்களை உரைய வச்சு கலவரம் பண்ணுதுங்க. அதை பார்த்து எல்லாருமே மரண பயத்துல தெரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தர் மட்டும் சுத்திய வீசி அட்டாக் பண்ண வந்தா அவரை பொசுக்குன்னு உரைய வச்சிடுது. அதை பார்த்து உன் வாய்க்கு சக்கரதாமா போடணும், ஆபத்து வந்துருச்சு, அட்டாக் பண்ண ரெடியாவுன்னு கையில கிடைச்சதை தூக்கிட்டு வராங்க காயும் கேர்டாவும். அதை அல்லக்கை அரக்க மேல தூக்கி போட்டாலும் ஒன்னும் ஆகாம பறந்துகிட்டு நிக்குது. அது கூட சேர்ந்து இன்னும் 2 வந்து காயும் கேர்டாவையும் சுத்து போடுதுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு முழிக்கும் போது சரியான டைமிங்ல வந்த கைலா அவளோட சக்தியை பக்காவா பயன்படுத்தி ஒரு அல்லக்கை அரக்கனை உரைய வச்சிடுறா. அடுத்து பனி உருண்டைகளை உருவாக்கி ட்ரால்ஸ் கிட்ட கொடுத்து அல்லக்கை அரக்கர்களை அட்டாக் பண்ண சொல்றா. அதுங்க ஜாலியா தூக்கி வீசி 3த்தையும் கதிகலங்க வைக்குதுங்க. ஆனா பனி உருண்டை தீந்து போனதும் திரும்பி இதுங்களை உரைய வைக்க முயற்சி பண்ணுதுங்க அல்லக்கை அரக்கர்கள். உடனே அதுங்க கிட்ட சிக்காம மோட்டார் சைக்கிள்ல ஏறி கும்பலோட தப்பிச்சு போதுங்க. ட்ரால்ஸ்ல ஒண்ணு வண்டியை ஓட்ட கடைசியா வந்த காய் முழுசா ஏற முடியாம தொங்கிட்டு இருக்காரு.
ஐலா அவரை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டதும் வெறித்தனமான வேகத்துல வண்டியை ஓட்டுதுங்க. பின்னாடியே விரட்டிட்டு வந்த அல்லக்கை அரக்கர்கள் இவங்களை உரைய வைக்க கொடூரமா முயற்சி பண்ணுதுங்க. ட்ரால்ஸ் அதுங்களோட அட்டாக்ல சிக்காம சிறப்பா வண்டியை ஓட்டி பறக்க விடுதுங்க. அப்போ கையில கிடைச்ச பழங்களை தூக்கி வீசினாலும் அல்லக்கை அரக்கர்களை ஒன்றும் பண்ண முடியல. அதை பார்த்து ஐலா அம்மா கொடுத்த பதக்கத்தை கேர்டா கிட்ட தந்து இதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுங்க, நிச்சயமா அதுங்களை சமாளிக்கலாம்னு சொல்றா. சரின்னு நம்பிக்கை இல்லாம சும்மா வீசினா அதுல இருந்து வர காத்தால 2 அல்லக்கை அரக்கர்கள் பறந்து போறாங்க. ஆனாலும் கடைசியா ஒண்ணு விடாப்பிடியா விரட்டிட்டு வருது. அப்போ ட்ரால்ஸ் வெடிகுண்டை போட்டு அதோட கவனத்தை திசை திருப்பி சுரங்கப்பாதை உள்ள வண்டியை ஓட்டுதுங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம். சரி, எங்க இருந்து இந்த அரக்கர்கள் வெளியே வந்தாங்கன்னு காயும் கர்டாவும் கேட்க, மந்திர முத்திரையில விரிசல் விட்டு பனிப்பகுதியில இருந்து போர்ட்டல் மூலமா இங்க பூந்துட்டாங்கன்னு நடந்த விஷயத்த சொல்றா ஐலா. அதை கேட்டு காய் மட்டும் செம்ம கடுப்பாவறான். சரின்னு அங்கிருந்து எல்லாரையும் ட்ரால்ஸ் அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போதுங்க. இன்னமும் திறந்திருக்கிற போர்ட்டலை பார்த்து ஏன் இதை மூடாம வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறா கேர்டா. எங்க மந்திர புத்தகத்தை யாரோ திருடிட்டாங்க, அது இல்லாம எங்களால போர்ட்டலை மூட முடியாதுன்னு சொல்லுதுங்க ட்ரால்ஸ். அப்போ காயோட செல்லப்பிராணியான கீரிப்புள்ள கீழே கடந்த மேப்பை காட்டுது. அதை எடுத்து உள்ள இருக்க பைரேட் சிம்பலை பார்த்து கண்டிப்பா இது ஆல்பிடாவோட வேலைதான்னு சொல்றா கேர்டா. அதை வச்சு அவ என்ன பண்ண போறான்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம்னு சொல்றான் காய். சரி வாங்க எல்லாரும் போலாம்னு ட்ரால்ஸையும் ஐலா கூப்பிட, நாங்க இந்த போர்ட்டலை பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு கோமாளித்தனம் பண்ணி சொல்லுதுங்க ட்ரால்ஸ். அதை பார்த்து வயிறு வலிக்க சிரிச்சுட்டு ஆல்பிடாவை எப்படி பாக்குறதுன்னு கேட்கறாங்க கேர்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அவன் உருவாக்கின ஹெலிகாப்டர் மூலமா பெடல் பண்ணி பறந்து போறாங்க. நேரா கடற்கொள்ளையர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு காய். அதே சமயம் ஐலாவை ஊருக்குள்ளேயே தேடிட்டு இருக்குங்க அல்லக்கை அரக்கர்கள். இந்த பக்கம் எப்பவும் போல முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க கோமாளி பைரேட்ஸ். பின்னாடியே வந்த ஆல்பிடா அவங்களை கண்டிச்சு வேலையை பார்க்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னாலதான் கப்பல் உறைஞ்சு போயிருக்கு, அதை ஒழுங்கா சுத்தம் பண்ணுன்னு சைமனை விரட்டி அனுப்புறாங்க. அப்போ தூரத்துல இவங்களை நோக்கி ஒரு ஹெலிகாப்டர் வர்றதை கவனிச்சு உடனே அட்டாக் பண்ணுங்கன்னு உத்தரவிடுறாங்க. அதை கேட்ட கோமாளி பைரேட்ஸ் குட்டி பீரங்கியை வச்சு காய் அங்க தாக்குறாங்க. அதனால ஒரு பக்கம் ரெக்க பத்தி எரியுது. அதை ஊதி அணைக்க முயற்சி பண்றான் காய். ஆனா முடியலன்னதும் நேரா கொண்டு போய் ஏடா கூடமா மோதி உயிர் சேதம் இல்லாம தப்பிச்சிடுறாங்க. அங்க ஆல்பிடா கிட்ட நானும் தெரியாம எதுக்காக என்ன தாக்குனேன்னு உரிமையோட கேட்கிறாரு காய். இவரு முன்னாள் நண்பன்றதுனால நீ கண்ணாடி போட்டது எனக்கு சுத்தமா அடையாளம் தெரியாம போச்சுப்பா, அதனாலதான் அட்டாக் பண்ணேன்னு சொல்றாங்க ஆல்பிடா. அப்போ சைமன் கையில இருக்க மந்திர புத்தகத்தை கவனிச்சு எதுக்காக இதை நீ எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கறாங்க கேர்டா. பாலடைஞ்ச குகையில சும்மா கிடந்தது, யாருக்கும் தேவைப்படாதுன்னு யோசிச்சுதான் நான் இதை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றான் சைமன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு தெரியுமான்னு கேர்டா சொல்லும் போதே தூரத்துல வர அல்லக்கை அரக்கர்களை பார்த்து பதறி கத்துறா ஐலா. உடனே எல்லாரும் கப்பல்ல ஏறுங்கன்னு சொல்றாங்க ஆல்பிடா. அதன்படி மொத்த கேங்கும் முன்னாடி போக கடைசியா வந்த சைமன் மட்டும் கால் தடிக்க கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த மந்திர புத்தகத்தை பத்திரமா பிடிச்சி பின்னாடி வர அல்லக்கை அரக்கர்கள் கிட்ட சிக்காம முன்னாடி ஓடி போய் கப்பல்ல வந்து ஏறிடுறான். ஆனாலும் உரைய வைக்கிற எண்ணத்தோட வந்த அல்லக்கை அரக்கர்களை பார்த்து பதறி போன கோமாளி பைரேட்ஸ் ரெண்டும் பீப்பாய்க்குள்ள பூந்த சைமனை கவனிச்சு இவங்களும் இன்னொரு பீப்பாய்க்குள்ள பூந்துடுறாங்க. கேர்டா பதக்கத்தை பயன்படுத்தி ஒரு அல்லக்கையை விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா பயந்து ஓடுறத நினைச்சு வெறுப்பான ஐலா அவளோட சக்தியை பயன்படுத்தி அல்லக்கைகளை விரட்டி அடிக்கலாம்னு முயற்சி பண்றா. ஏமா நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படலாம்னு கூப்பிட்ட கர்டாவை மதிக்காம இவளோட சக்தியை பயன்படுத்தினா எப்பவும் போல சுத்தி இருக்கிறத உரைய வைக்கிறதே தவிர்த்து அல்லக்கைகளை அட்டாக் பண்ண மாட்டேங்குது. அதை பார்த்து கடுப்பான ஐலா கிட்ட நீ சூறாவளியை உருவாக்கு, நான் பதக்கத்தை பயன்படுத்தி காத்த வர வச்சு மேகத்தை உருவாக்கிடுறேன்னு சொல்றாங்க கேர்டா. அதன்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு மேகங்களை உருவாக்கி அல்லக்கைங்க கிட்ட சிக்காம எஸ் ஆகிடுறாங்க. அதை பார்த்து முறையா என்னோட சக்தியை சரியா பயன்படுத்திட்டேன்னு சந்தோஷப்படுறா ஐலா. உடனே பீப்பாய்க்குள்ள பதுங்கி இருந்த சைமனும் கோமாளி பைரேட்ஸும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவன் வச்சிருக்க மந்திர புத்தகத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, அதை வச்சுதான் போர்ட்டலை மூட முடியும், எங்க அம்மாவுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்றா ஐலா. ஆனா இதை வச்சு மட்டும் அரக்கர்களின் தலைவனை சமாளிக்க முடியாதுன்னு கர்டா சொல்ல, அப்போ எப்படி எங்க அம்மாவுக்கு நான் உதவி பண்ணுவேன்னு முடங்கி போய் உக்காந்துடுறா ஐலா. அதுக்கு சக்தியை பெருக்கிறதுக்கான மாத்து மருந்து ஒண்ணு இருக்கு, அதை பயன்படுத்தி உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்றான் சைமன். அப்போ உடனே அதை எடுக்க போலாம்னு சந்தோஷமா சொல்றா ஐலா. சரி இப்ப நாம எங்க போகணும்னு ஆல்பிடா கேட்க, மந்திர புத்தகத்தை பார்த்து வனதேவதை இருக்க இடத்துக்கு போகணும்னு சொல்றான் சைமன். உடனே கப்பலை திருப்பிடுறாங்க ஆல்பிடா. அதை கவனிச்ச அல்லக்கை அரக்கர்கள் திரும்ப விரட்டிட்டு போறாங்க. அழகான வனப்பகுதிக்கு கொண்டு வந்து எல்லாரையும் ஆல்பிடா சேர்த்ததும் சைமன், ஐலா, காய், கர்டா 4 பேரும் கீழே இறங்கி போறாங்க. அங்க இருக்க அழகான பூக்களை ஐலா பறிக்க வந்தா கண்ணை திறந்து எட்ட போதுங்க. கீரிப்புள்ள உயிரோட இருக்க பூக்களை பார்த்து பதறி போகுது. இந்த இடத்தோட காவலாளியா இருக்க வனதேவதை கலவரமான என்ட்ரன்ஸை கொடுத்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க, சுத்தி வளைச்சு பேசாம சக்தியை பெருக்கிற மருந்தை கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும்னு கேட்கிறான் சைமன். அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க வனதேவதை. அரக்கர்களின் தலைவனை கட்டுப்படுத்த ஸ்னோ குவீனுக்கு இதை நாங்க கொடுத்தே ஆகணும், இல்லனா உங்க இடத்தையும் அதுங்க அழிச்சிடும்னு சொல்றா கேர்டா. அப்போ ஒரு பூவை தெரியாத்தனமா பறிக்க முயற்சி பண்றான் சைமன்.
அதை கவனிச்சு செம்ம கடுப்பான வனதேவதை ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு கத்துறாங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சைமன் நெக்கிலா கேட்க முரட்டுத்தனமான செடியை விட்டு எல்லாரையும் விரட்டி அனுப்புறாங்க வனதேவதை. அதை பார்த்து மொத்த கும்பலும் பதறி அடிச்சு ஓடுதுங்க. அதே சமயம் அல்லக்கை அரக்கர்கள் உள்ள பூந்து பறக்கும் கப்பலை சதைச்சு தள்ளுதுங்க. அடுத்து அழகான தோட்டத்துக்குள்ள பூந்ததும் வனதேவதை அதுங்களை விரட்டி அடிக்க முயற்சி பண்றாங்க. பூக்களோட சக்தியை பயன்படுத்தி கொசு மருந்து போல புகையை அடிச்சாலும் அதுங்க மோந்து பார்த்துட்டு அட்டாக் பண்ணதான் வருதுங்க. முரட்டு செடி ஐஸை வச்சே ஒரு அல்லக்கையை அடிச்சு தள்ளுது. ஆனா மிச்சம் இருக்க ரெண்டும் சேர்ந்து அந்த முரட்டு செடியை உரைய வச்சிடுதுங்க. வனதேவதை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறப்போ காய் கேங்க உள்ள பூந்துடுறாங்க. அப்போ அல்லக்கைங்க கூர்மையான ஐஸால அட்டாக் பண்ணுதுங்க. அது ஐலா மேல படாம இருக்க காய் அவளை தள்ளி விட்டுடுறான். உடனே செம்ம கடுப்புல எந்திரிச்சு என்னோட முழு சக்தியை பாருங்கடான்னு அட்டாக் பண்றா ஐலா. அதனால அல்லக்கைங்களுக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படல. சுத்தி இருக்கிறவங்க தான் பாவம் உறைஞ்சு போறாங்க. அப்புறம்டா கேர்டாவும் வனதேவதையும் சேர்ந்து அல்லக்கைங்களை அடிச்சு துரத்துறாங்க. காய் உறைஞ்சு போனவங்களை விடுவிக்கிற வேலையை பார்க்கறான். இனிமே நீ தனியாவும் சக்தியை பயன்படுத்தக்கூடாது, இப்பவாச்சும் ஒன்னா சேர்ந்து செயல்பட கத்துக்கோன்னு ஐலாக்கு பாடம் நடத்துறா கேர்டா. சைமன் முரட்டு செடியை விடுவிச்சதும் பக்கத்துல இருந்த மிகப்பெரிய பூவை தூக்கி அல்லக்கைங்க மேல வீசி எறியுது. அதை ஐசா மாத்தனா சூப்பரா இருக்கும்னு கேர்டா ஐலா கிட்ட கேட்க அப்படியே ஆகட்டும்னு பக்காவா செஞ்சு அல்லக்கைய அலற விடுறா. 2 திங்களோட சோழியை சிறப்பா முடிச்சாலும் 3வது ஒண்ணு அட்டாக் பண்ண வருது. திருப்பி முரட்டு செடி தாக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருது. ஆனா அடுத்த அட்டாக்ல ஐலா சீறி பாஞ்சு பூவை உரைய வச்சு அல்லக்கைய தெறிக்க விடுறா. அங்க உறைஞ்சு போன பூக்களை காப்பாத்தி பத்திரமா விடுவிக்கிறா. அதுங்க ஒண்ணு கூடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுதுங்க. அதை கவனிச்சு உங்களை விரட்டி அடிச்சாலும் எனக்கு உதவி பண்ணிட்டீங்க, அதனால நீங்க கேட்ட சக்தியை தரும் மருந்தை கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க கண்ணீரோட ஒத்த துளிய போட்டு மருந்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வனதேவதை. இதை பயன்படுத்தணும்னா சில பல தியாகம் பண்ணணும், அதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. மருந்தை வாங்கிட்டு வேகமா கிளம்பலாம்னு பார்த்தா சதஞ்சு போன கப்பலை வச்சுட்டு எங்க போறதுன்னு கேட்கறா ஐலா. காய் கப்பலை ரெடி பண்றேன்ற பேர்ல கண்டதையும் தள்ளி விட்டு கலவரம் பண்றான். அதுல சிக்காம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான் சைமன். உடனே கோமாளி பயிரிச்சு காய தகரன்னு சீன் போட்டு நிற்கானுங்க. அப்போ கேர்டா பதகத்தோட சக்தியை பயன்படுத்தி ஒரு போர்வையை பறக்க வைக்கிறாங்க. அதுல சைமன், ஐலா, காய், கேர்டா 4 பேரும் பறந்து போர்ட்டல் இருக்க இடத்துக்கு வராங்க. ஆல்ஃபிடா கப்பலை ரெடி பண்ற வேலையை பாக்குறாங்க. ட்ரால்ஸ் போர்ட்டலை பாதுகாக்கிறன்ற பேர்ல பனிப்பகுதிக்குள்ள பூந்து ஐஸ்கிரீமை திருடி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஆனா ஸ்னோ குவீன் ஒரு அல்லகை கூட தப்பிச்சு போகாதபடி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரோல்ஸ் கிட்ட மந்திர புத்தகத்தை கொடுத்து போர்ட்டலை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க கேர்டா. அதுக்கு முன்னாடி நான் உள்ள போய் அம்மாவுக்கு உதவி பண்றேன்னு சொல்றா ஐலா. அவளுக்கு துணையா நாங்களும் வரோம்னு சொல்றாங்க கேர்டா. கூட சேர்ந்து சைமனும் காயும் உள்ள பூந்துடுறாங்க. அங்க கஷ்டப்பட்டு அல்லக்கைங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்க ஸ்னோ குவீனுக்கு சக்தி மருந்தை கொடுக்குறா ஐலா. அதை என்னால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு சைமன் கேட்டதும் இதை பயன்படுத்தணும்னா நம்ம உயிர் சக்தியை கொடுக்கணும்னு சொல்றாங்க ஸ்னோ குவீன். அப்படி ஒரு சக்தி உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி மருந்தை தூக்கி போட்டு மந்திர முத்திரையை சரி பண்ண போறா ஐலா. அவகிட்ட நீ இங்க இருக்காதம்மா, போர்ட்டல் வழியா வெளியே போயிடுன்னு ஸ்னோ குவீன் சொல்ல என் தப்ப நான் தான் சரி பண்ணி ஆகணும்னு பிடிவாதமா சொல்றா. உடனே சக்தி கொடுக்கற மருந்து தூக்கி வச்சுக்கிறாங்க ஸ்னோ குவீன். அப்புறம்டா கேங்கோட சேர்ந்து அட்டாக் பண்ண போறாங்க. அப்போ எப்படி அல்லக்கைங்களை சமாளிக்கிறதுன்னு சைமன் கேட்க ஐசால கவசங்களையும் ஆயுதங்களையும் உருவாக்கி சைமனுக்கும் கைக்கும் தராங்க ஸ்னோ குவீன். அவங்கள அட்டாக் பண்ண வந்த அல்லக்கைங்களை ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு அடிச்சு விரட்டுறாங்க. ஐலா இப்போ அவளோட சக்தியை சிறப்பா கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா. ஐஸ் கத்தியால காய் அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா அது உடஞ்சி போகுது. உடனே கேர்டா அவளோட பதக்கத்தை பயன்படுத்தி அல்லக்கைங்களை விரட்டி அடிக்கிறா. அந்த கேப்ல ஸ்னோ குவீனும் ஐலாவும் ஒன்னு சேர்ந்து விரிசல் விட்ட மந்திர முத்திரையை சரி பண்ற வேலையை பாக்குறாங்க. அப்போ அரக்கர்களின் தலைவன் அவரோட சக்தியை பயன்படுத்தி ஜாம்பி மான்ஸ்டர்களை உருவாக்கி இவங்களை தாக்க வைக்கிறாரு. அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. அதுங்களை சைமனும் காயும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி தெறிக்க விடலாம்னு பார்த்தா சைமனு பிறண்டு போய் கீழே விழுறான். அதே போல கேர்டா கையில இருந்த பதக்கமும் கீழே விழுந்துருது. கடைசியா காய் மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்க அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க தூக்குதுங்க ஜாம்பி மான்ஸ்டர்கள். அந்த சமயம் சரியான டைமிங்ல போர்ட்டல் மூலமா கப்பலை தூக்கிட்டு வராங்க ஆல்ஃபிடா கேங்கு. அதனால ஏகப்பட்ட ஜாம்பி மான்ஸ்டர்கள் அழிஞ்சு போகுது. இவங்க கூட சேர்ந்து வனதேவதையும் ட்ரால்ஸும் வந்து இறங்குதுங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணு கூடி ஜாம்பி மான்ஸ்டர்களை தெறிக்க விடுறாங்க. ஆனா மிகப்பெரிய மான்ஸ்டர் உள்ள புந்து ஆல்ஃபிடாவையும் கோமாளி பைரட்டையும் அடிச்சு தள்ளுது. அப்போ அல்லக்கை அரக்க முரட்டு பூவையும் வனதேவதையும் உரைய வச்சிடுது. பெரிய மான்ஸ்டர் சைமன் மேல கல்ல தூக்கி போட்டு மட்டையாக்கிடுது. அதை 3 ட்ரால்ஸும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க சப்பையா கீழே தள்ளி விட்டுருது. உடனே அல்லக்கை அரக்க அதுங்களையும் உரைய வச்சிடுது. அப்போ மந்திர முத்திரையை மூடிக்கிட்டு இருந்த ஐலாவை தாக்க வருது பெரிய மான்ஸ்டர். அதை கேர்டா தடுக்க நினைச்சாலும் முடியாம போகுது. உடனே ஸ்னோ குவீன் மிச்சம் இருந்த அவங்க சக்தியை பயன்படுத்தி பெரிய மான்ஸ்டரை சதைச்சு தள்ளுறாங்க. அதனால அரக்கர்களின் தலைவன் வெறித்தனமா வெளியே வராரு. ஸ்னோ குவீன் அவரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாலும் முடியாம போகுது. சல்லீசியா அவங்கள தாக்கி பறக்க விடுறாரு. இப்போ ஜாம்பி மான்ஸ்டர்கள் மொத்த கும்பலையும் சேர்த்து சுத்து போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க கேப்ல அரக்கர்களின் தலைவன் போர்ட்டல் மூலமா மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு போக முயற்சி பண்றாரு.
அப்போ ஸ்னோ குவீன் சக்தியை கொடுக்கிற மருந்தை பயன்படுத்தி அரக்கர்களின் தலைவனை தடுக்கிறாங்க. ஆனாலும் அரக்கர்களின் தலைவனை சமாளிக்க முடியல. உடனே ஐலா அம்மாவோட கையை பிடிச்சி தனியா எதையும் சாதிக்க முடியாது, ஒன்னா சேர்ந்தா 1000 யானையை கூட விரட்டி அடிக்கலாம்னு சொல்றா. அதன்படி அம்மாவும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்து அரக்கர்களின் தலைவனை சமாளிக்கிறாங்க. இதை கவனிச்ச கேர்டா ஜாம்பி மான்ஸ்டர்கள் கிட்ட சிக்காம சிறப்பா எஸ் ஆகி வந்து ஐலா கையை பிடிக்கிறாங்க. அடுத்து சைமன் ஓடி வந்து கேர்டா கையை பிடிக்கிறான். இவங்க 4 பேரோட உயிர் சக்தியை பயன்படுத்தி அரக்கர்களின் தலைவனை சமாளிக்கிறத பார்த்த கை வெறித்தனமா சுத்து போடுற ஜாம்பி மான்ஸ்டர்களை சமாளிச்சு ஸ்னோ குவீனோட மந்திர கம்ப பிடிச்சிடுறான். இவங்க ஒன்னா சேர்ந்ததால அரக்கர்களின் தலைவன் சமாளிக்க முடியாம செதஞ்சு போறாரு. சக்தியை தரும் மருந்த தனியா பயன்படுத்தினா உயிர் போகும், ஆனா ஒன்னா சேர்ந்து பயன்படுத்தினா எந்தவித சேதாரமும் ஏற்படாதுன்னு சொல்றா கேர்டா. அடுத்து ஸ்னோ குவீன் உறைஞ்சு போன எல்லாரையும் சிறப்பா விடுவிக்கிறாங்க. நல்லபடியா அரக்கர்களின் தலைவன் அழிஞ்சதோ ஜாம்பி மான்ஸ்டர்கள் எல்லாமே தடம் தெரியாம மறைஞ்சு போதுங்க. ஐலா உதவிக்கு வந்த வனதேவதைக்கு நன்றி சொல்றா. காய் அல்ஃபிடாவை அன்போட கட்டி தழுவுறான். அவங்கிட்ட கப்பலை ரெடி பண்ண சொல்லி கேக்குறா அல்ஃபிடா. சைமன் கேர்டாவுக்கு பூ கொடுத்து உசார் பண்றான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் மொத்த கேங்கையும் உள்ள கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீமை தராங்க ஸ்னோ குவீன். அதோட படம் முடியுது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே வலிமை போன்ற பல பழமொழிகளுக்கு எடுத்துக்காட்டா இந்த படத்தை பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல அனிமேஷன் மூவியை உங்களுக்கு விளக்கியிருக்கேன்னு நம்புறேன். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.